ரெக்கார்ட் ஆகிட்ட கவலைப்படாது. அதுக்குலாம்
இந்த பாட்டு பாடும் பொழுதெல்லாம்
சின்னையா சமாதி அடைஞ்சு அவருடைய சமாதி திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அவருக்கு விபூதி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லுக்கட்டி ஐயா காலையில இருந்து அதில் அனுப்பல. 4 மணிக்கு கல்லு விட்டு அடிச்சுட்டேன் நீங்க போங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வரோம். ஐயாவை சமாதிக்குள்ள அமர்த்தி விபூதி திரவியங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ் சொல்றாரு, நீங்க வாங்க வர வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஐயா அருள் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா சமாதி மூடாம நீங்க தரிசனம் பார்க்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டுல எப்படி வருதோ அது மாதிரி நாங்க வந்துகிட்டே இருந்தோம். கடைசியா சமாதி மூடுறதுக்கு அந்த மேல போடக்கூடிய கடப்பக்கல் இல்லாம இங்க யாரோ இந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் வீட்டு முன்னாடி இருந்த கல்லு அதுக்கப்புறம் கிடைச்சி செட்டியார் வீட்டுல இருந்து அந்த கல் இல்லாததுனால கொஞ்சம் தாமதமாகி நாங்க ஐயாவை தரிசனம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சி கல்லுக்கிட்ட வந்த ஒரு 5 பேர் சேர்ந்து கீழே இறங்கி அந்த கற்களை எல்லாம் கையில வாங்கி கடைசியா ஐயாவுடைய சமாதிய நிகழ்வை நிறைவு செய்யற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இந்த பாட்டுல வரா மாதிரியே நடந்தது அன்னைக்கு. அதனால என்றும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருமார்கள் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க கூடலாம் நாம இருந்திருக்கோன்றது மிகப்பெரிய பாக்கியம். அவரை என்றென்றும் கொண்டாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது பெரிய பாக்கியம். குரு சொன்னோம். Hello,
Thank you.
ஆரம்பிக்கலாம்.